2026 ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் எங்கு பார்த்தாலும் பரபரப்பாக பேசப்படுகிற இந்த தருணத்தில் 2026 ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலின் கதாநாயகனாக விஜய் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. ஒரு தலைவனுக்கு அன்பு இருக்க வேண்டும். அன்பு நிறைந்த தலைவராக இன்றைய காலகட்டத்தில் விஜய் இருக்கிறார். அன்பு என்ற சொல்லுக்கு 3 எழுத்து. அன்பு நிறைந்த விஜய் என்ற சொல்லுக்கு 3 எழுத்து. ஒரு தலைவன் என்றால் பண்பு வேண்டும். அந்த பண்புக்கு 3 எழுத்து. பண்பு நிறைந்த விஜய் என்பவருக்கு 3 எழுத்து. ஒரு தலைவன் என்றால் பாசம் வேண்டும். பாசம் என்ற சொல்லுக்கும் 3 எழுத்து. பாசம் நிறைந்த விஜய் அவர்களுக்கும் 3 எழுத்து. ஒரு தலைவன் என்றால் வீரம் இருக்க வேண்டும். வீரம் என்ற சொல்லுக்கு 3 எழுத்து. வீரம் நிறைந்த தலைவர் விஜய் என்பவருக்கும் 3 எழுத்து. ஒரு தலைவன் என்றால் கனிவு வேண்டும். கனிவுக்கு 3 எழுத்து. கனிவு நிறைந்த விஜய் அவர்களுக்கும் 3 எழுத்து. ஒரு தலைவன் என்றால் துணிவு வேண்டும். துணிவு என்ற சொல்லுக்கு 3 எழுத்து. துணிவு நிறைந்த தலைவர் விஜய் என்பவருக்கும் 3 எழுத்து. ஒரு தலைவன் என்றால் பணிவு வேண்டும். பணிவு என்ற சொல்லுக்கும் 3 எழுத்து. பணிவு நிறைந்த விஜய் என்ற சொல்லுக்கும் 3 எழுத்து. ஒரு தலைவன் என்றால் நேர்மை வேண்டும். உதாரணமாக தேர்தல் உறுதிமொழி பத்திரத்திலே சொத்து மதிப்பு 500 கோடி 600 கோடி என்று விஜய் அவர்கள் காண்பித்திருக்கிறார்கள். ஆனால் சில மாநில கட்சி தலைவர்கள் தங்கள் சொத்துக்களை முழு பூசணிக்காக சோத்திலே மறைத்து வைப்பதைப் போல 3 கோடி 5 கோடி 6 கோடி என்றெல்லாம் காண்பித்தார். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் சொத்து மதிப்பு உண்மையாக காண்பித்த ஒரு தலைவனாக விஜய் இருக்கிறார். எனவே அவரிடம் நேர்மை இருக்கிறது. அந்த நேர்மை என்ற சொல்லுக்கு 3 எழுத்து. நேர்மை நிறைந்த தலைவன் விஜய் என்பவருக்கு 3 எழுத்து. ஒரு தலைவன் என்றால் மென்மையான உள்ள வேண்டும். மலர் போன்ற மென்மையான உள்ள வேண்டும். அந்த மலர் என்ற சொல்லுக்கு 3 எழுத்து. விஜய் என்பவருக்கு 3 எழுத்து. ஒரு தலைவன் என்றால் உண்மை வேண்டும். உண்மை என்ற சொல்லுக்கு 3 எழுத்து. உண்மை நிறைந்த விஜய் என்பவருக்கு 3 எழுத்து. திமுக என்ற தனி கட்சியை தொடங்கிய அண்ணா அவர்கள் 1967 முதலமைச்சரானார். தனி கட்சி தொடங்கிய அண்ணா என்ற சொல்லுக்கு 3 எழுத்து. அதே போல் 1977 72ஆம் ஆண்டு தனி கட்சி தொடங்கிய எம்ஜிஆர் அவர்கள் 77 முதலமைச்சரானார். அந்த எம்ஜிஆர் என்ற சொல்லுக்கு 3 எழுத்து. தாவேகா என்ற கட்சியை தொடங்கிய விஜய் அவர்கள் தாவேகா என்ற சொல்லுக்கும் 3 எழுத்து. விஜய் என்ற சொல்லுக்கு 3 எழுத்து. இந்த தேர்தல் களத்திலே அவர் வெற்றி பெறப் போகிறார். அந்த வெற்றிக்கு 3 எழுத்து. வெற்றிக்கு முன்பு அவர் கோட்டைக்கு போகிறார். அந்த கோட்டைக்கு 3 எழுத்து. மொத்தத்தில் விஜய் அவர்கள் 2026ஆம் ஆண்டு தமிழகம் முழுவதும் 150 160 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது உறுதி. மற்ற 2 கட்சிகளும் திமுகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த தேர்தல் களத்தில் அவர்கள் இந்த அரசியல் முகவரி இழக்கக்கூடிய சூழ்நிலை நிலவி வருகிறது. திமுக கட்சிக்கு மக்கள் சுமார் 6 முறைக்கு மேல் வாய்ப்பு கொடுத்து விட்டார்கள். அதிமுகவுக்கு 7 முறைக்கு மேல் வாய்ப்பு கொடுத்து விட்டார்கள். தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்படுவது விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று தெல்ல தெளிவாக முடிவு செய்ததாக பரவலாக பேசப்படுகிறது. விஜய் அவர்கள் வெற்றி பெற்றால் 200 யூனிட் இலவச மின்சாரம் என்று தருவதாக சொல்லியிருக்கிறார். மொத்தத்தில் வெற்றி மேல் வெற்றி விஜய் பெறுவார் என்பது மட்டும் உறுதி என கூறி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.